அனைவருக்கும் வணக்கம். ய ர ழ என்னும் 3 முன்னொற்ற க ச த ப ங ஞ நம ஈரொற்றாகும். அப்ப இந்த நூற்பா என்ன சொல்றாங்கன்னா, ஈரொற்று உடல்நிலை ஆமாறு உணர்த்துதல் முதலிற்று அப்படின்னு. முதல்ல நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, இந்த உடல்நிலை இவங்க சொல்ற அந்த உடல்நிலை அப்படின்ற சொல்ல நம்ம நீக்கிடலாம். இங்க என்ன சொல்லப்படுது அப்படின்னா, ஈரொற்றாகுகின்ற தன்மை சொல்லப்படுது. எந்தெந்த எழுத்துக்கள்? க ச த ப ங ஞ நம இந்த 8 எழுத்துகளும் எப்படி ஈரொற்றாக வரும் அப்படின்னு சொல்லும் பொழுது, மொழியில ஒரு சொல் எகரத்திலேயோ ரகரம் ழகரம் இந்த 3ல ஒன்று வர ஒரு ஒற்று வர அதற்கு அடுத்து வருகின்ற இந்த 8 எழுத்துக்கள் இவற்றில் ஒன்று 8 எழுத்துக்களில் ஒன்று ஈரொற்றாக வரும். இந்த மாதிரி நான் சொல்றதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அதனாலதான் நான் இந்த உரையாசிரியர்களுக்குள்ள நான் போகல. அப்ப இந்த எடுத்துக்காட்டு எடுத்துப்போம். வேய்க்குறை எகரம் முடிஞ்சிருக்கு. வேய் அப்படின்ற சொல்லுடைய எகரம். அடுத்து பார்த்தீங்கன்னா ககர ஒற்று, இதுலவும் ககர ஒற்று. குறை அப்ப வேய்க்குறை. இப்ப இது ஈரொற்றாகும். இந்த எழுத்துக்கள் இந்த 8 எழுத்துக்கள் ஈரொற்றாகும்னு சொல்லி இருந்தாலும் இங்க அவர் சொல்ல வர்ற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 3 ஒற்று எழுத்துக்கள் தொடர்ந்து வரும் என்பதுதான் அவர் இங்க வலியுறுத்துறார். அப்ப முதல்ல எகரம், அடுத்து ககர ஒற்று. ககர ஒற்று வந்ததுனால திரும்ப மறுபடியும் ககர ஒற்று தான். நம்ம இதுக்கு முன்பான ஒரு நூற்பால கூட நம்ம சொன்னோம் இல்லைங்களா, க ச த ப இந்த 4 எழுத்துக்கள் உடல்நிலையில மட்டும் வரக்கூடியது அப்படின்னு சொன்னதுனால, வேய்க்குறை அப்படின்னு வரும்போது இக்கு இக்கு உ ரை. ஓகேங்களா, வேய்க்குறை. இதை ஏன் 3ன்னு சொல்றேன்னா, இதை நம்ம பிரிக்கிறோம். வே இக்கு இக்கு உ. அப்போ 3 ஒற்றுகள் வந்திருக்கு. இது போலதான் ரகரம் வேர்க்குறை, ழகரம், வீழ்குறை. ஓகேங்களா. இப்ப இதுல என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த நகரம் ஞகரம் நகரம் மகரம் இந்த எழுத்துக்கள் வரும்பொழுது அதே எழுத்து தான் வரணும் அப்படின்றத நம்ம சொல்ல முடியாது. சில நேரங்களில் அதே எழுத்து வரலாம், சில நேரங்களில் ஏன்னா இது உடல்நிலையில் மட்டும்தான் வருன்றதுலாம் அதே எழுத்து வந்திருக்கு, ஈரொற்றா வந்திருக்கு. ஆனால் இந்த எழுத்துக்களுக்கு அதே எழுத்தும் வரலாம், இணை எழுத்துக்களும் வரலாம். இப்போ அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஞகரம் வந்திருக்கு. ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? வீழ்குறை. வீழ்குறை எடுத்துங்க இந்த பகுதியை. ழகரம் இங்கு, ஆனால் இங்கே என்ன வந்திருக்கு? இக்கு வந்திருக்கு. ஓகேங்களா. ஸோ இது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும். இதே எழுத்து தான் திரும்ப வரும், ஈரொற்றம் வரும்னா கிடையாது. அது ஒற்று இரட்டித்தல் வேற, ஈரொற்றாதல் அப்படின்றது வேற. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, இந்த உடல்நிலை அப்படின்ற சொல்ல நான் எடுத்ததுக்கு காரணம் அதுதான். ஈரொற்றாகுகின்ற தன்மையை உணர்த்துவது, அதுதான் இந்த நூற்பாவுடைய நூற்பாக சொல்ல வருகின்ற செய்தி. அடுத்தது இன்னொரு செய்தி. ஏன் இதை நான் கொடுத்துருக்குறேன் அப்படின்னா, இது இளம்பூர்னர் அவரும் அதை இதை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது போல ஒரு சொல்லுக்குள்ளாக ஈர்க்கு பீர்க்கு அப்படின்னு சொல்லி ஒரு சொல்லுக்குள்ளாக வருகின்ற தன்மையும் இருக்கு அப்படின்னு அவர் சொல்றாரு. ஆனா பிற உரையாசிரியர்கள் ஒரு சொல்லாக வருகின்ற தன்மையை தான் அதிக எடுத்துக்காட்டுகள் கொடுத்துருக்குறாங்க. இது மாதிரி புணர்ச்சியில் வருவதை பிற உரையாசிரியர்கள் அதிகமாக கொடுக்கல. குறிப்பாக நச்சினாருக்கு எல்லா எடுத்துக்காட்டுகளும் கொடுத்துருக்கிறாரு. அவர் என்ன கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சொல்ல இந்த ஒற்றுகள் எப்படி வருது, ரகரத்தை அடுத்து அல்லது ரகரத்தை அடுத்து, இப்போ ஈர்க்கு இர், அடுத்தது இக்கு இக்கு,
இந்த மாதிரி ஈர்க்கு பீர்க்கின்ற இந்த சொற்களை போல தான் இவர் வந்து கொடுத்துருக்கிறார் நச்சினாருக்கு நீர். அதனால வந்து இது எனக்கும் வந்து அது உடன்பாடு தான். ஒரு சொல்லுக்குள்ள வருகின்ற தன்மையை தான் முதல்ல தொல்காப்பியர் வந்து இங்கே வலியுறுத்துகிறார் என்ற கருத்தில் நானும் உடன்படுறேன். அதுக்காக வந்து புணர்ச்சியில் அவர் சொல்லலைன்னு நான் சொல்லலை. ஆனால் முக்கியத்துவம் எதுக்கு கொடுக்கப்பட்டு இருக்கு அப்படின்னா, ஒரு சொல்லுக்குள்ளாக வருகின்ற அந்த 3 ஒற்றுகள் தொடர்ந்து வருகின்ற தன்மை. இந்த ஏழ ஒற்ற இந்த எழுத்துக்கள் வந்து ஈரொற்றாக வருகிறது. அப்போ 3 ஒற்றுகள் ஒரு சொல்லுக்குள்ளாக தொடர்ந்து வருகின்ற தன்மையை தான் அவர் வலியுறுத்துறாரு அப்படின்னு சொல்லி எனக்கும் அது உடன்பாடு தான். நச்சினாருக்கு நீருடைய கருத்து உடன்பாடு தான். இது கொஞ்சம் ஆய்வுக்குரியது தான். அதுக்காக இது இல்லை, இதை முற்றிலும் புறந்தள்ள முடியாது. இது மாதிரி புணர்ச்சியில் இது மாதிரி வர்றதை வந்து முற்றிலும் புறந்தள்ள. ஆனால் முக்கியத்துவம் எதுக்காக இருக்கும் அப்படின்றது தான் நம்ம இங்கே சொல்கிறோம். நன்றி, வணக்கம்.